ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய், தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.